அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து மனதை உடைக்கும் பேரழிவு என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்த இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தேசமும் துணை நிற்பதாக கூறி ஆறுதல் கூறியுள்ளார். விமான விபத்து செய்தி அறிந்து தன் இதயம் நொறுங்கியதாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்து செய்தியை கேட்டு வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். விபத்தில் சிக்கியவர்களுடன் தன் மனது உள்ளதாக தெரிவித்திருக்கும் நரேந்திர மோடி மந்திரிகள் மற்றும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத் விமான விபத்து என்னுடைய மனதை வெகுவாக பாதித்து உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வருத்தம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டு இருக்கும் ராகுல் காந்தி பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களின் உறவினர்களின் வலி கற்பனை செய்ய முடியாதது என தெரிவித்துள்ளார். இந்த கடினமான தருணத்தில் எனது எண்ணங்கள் அனைத்தும் அவர்களுடனேயே இருப்பதாகும். அரசு நிர்வாகத்தின் மீட்பு மற்றும் உதவிகள் உடனடியாக தேவை எனவும் குறிப்பிட்டிருக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியினர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். குஜராத் விமான விபத்து காட்சிகள் வேதனை அளிப்பதாக இங்கிலாந்து பிரதமர் கிர் ஸ்டாமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் இங்கிலாந்து பிரதமர் பல இங்கிலாந்து மக்களை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் அகமதாபாத் நகரில் விபத்துக்கு உள்ளாகும் காட்சிகள் வெளியாகி வருவது மிகவும் வேதனையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆழ்ந்த துயரமான நேரத்தில் பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் எனது எண்ணங்கள் உள்ளதாக அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா விமான விபத்து தன்னை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 242 பேருடன் சென்ற ஏர் இந்தியா போயிங் விமானம் விபத்துக்கு உள்ளான செய்தி மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளதாகவும் எனது எண்ணம் முழுவதும் விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்பத்தினருடனே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக நம்புவதாகவும் கூறி இரங்கல் தெரிவித்துள்ளார்.